ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நம்பர் சீரியஸில் நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், கொஷினை பார்த்துருவோம். 300க்கும் 600க்கும் இடையே 7 ஆல் மீதி இன்றி வகுப்படும் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 ஆல் மீதி இன்றி வகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 300, ஓகேங்களா? இப்போ 300 எதால் வகுப்படும், 7 ஆல் வகுப்படுமான்னு பார்ப்போம். இப்போ ஒரு 2 14 21 4 28 மீதி 2 வகுப்படாது, ஓகேங்களா? அடுத்தது 301 7 ஆல் வகுப்படுமா? ஒரு 4 28 21, ஓகே, 301 வகுப்படும், ஓகேங்களா? அப்போது 301 ஸ்டார்டிங் 7 ஆல் வகுப்படுற நம்பர், மீதி இன்றி, ஏன்னா 301 வகுப்படும். அடுத்தது 308, ஓகேங்களா? அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்கும், 7 7ஆக கூட்டிகிட்டே போனால் 315 322 அப்படின்னு. இப்போ கடைசியாக வரும் லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 600. அதாவது 600க்கு உள்ளே இருக்கணும். இப்போ 600 டேரெக்டாக வகுப்படுமா 7ஆல்? ஒரு 7 48 56, மீதி 4 வராது, ஓகேங்களா? 9 வராது. அப்போது 595 தான், ஏன்னா வகுப்படும் 7ஆல். ஒரு 7 49 8 56, மீதி 3 4 8 5 35. அப்போது 595 மீதி இன்றி வகுப்படும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எதுலேருந்து எது வரைக்கும் வகுப்படும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ பார்த்தா இது ஒரு கூட்டுத்தொடர் மாதிரி இருக்கா? ஏன்னா +7, இது +7, இது அடுத்தது +7 +7 கூட்டிகிட்டே போகும். அப்போது இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, n = L - A / D + 1, ஓகேங்களா? இதாங்க ஃபார்முலா. நல்லா கூட்டுத்தொடரில் ஃபார்முலா. எத்தனை நம்பர் ஆஃப் என்னன்னா எத்தனை எண்கள் வகுப்படும், நம்பர் ஆஃப் எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். எல்ன்றது லாஸ்ட்டு டிஜிட், அதாவது 595 தான் எல், ஓகேங்களா? ஏன்றது ஃபஸ்ட்டு நம்பர், எதில் ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் ஏ, ஓகேங்களா? டின்றது டிஃப்ரென்ஸ் என்னது நம்மளுக்கு தெரியும், 7, ஏன்னா 7 கூட்டிகிட்டு போகிறோமா, அதான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது +1. இப்போது அப்ளை பண்ணலாம் பாருங்கள். லாஸ்ட் நம்பர் என்னது? 595, ஓகேங்களா? மைனஸ் எவ்வளோ? 301, ஓகேங்களா? இப்போது 301 / 7, கரெக்டாக? இப்போது +1. இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேங்களா? பார்க்கலாமா? இப்போது பாருங்கள், 301 இருக்கா? 595ல் 301 போச்சுன்னா 4, மீதி 9 அப்படியே வரும். 5ல் 3 போச்சுன்னா 2 / 7 +1. இப்போது 7 வகுக்கலாமா? ஒரு 7 2 14 3 21 4 28, மீதி 1 இருக்கும். ஒரு 7 2 14. அப்போது 42 + 1 வந்து 43. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பாருங்கள், இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? நல்லா எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. நீங்கள் நம்பர் சீரீஸில் அதான் கூட்டுத்தொடரில் இது வரும், ஓகேங்களா? எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு சிம்பிள் தாங்க. இது எப்படி கொடுத்தாலும் நம்ம போட தெரிஞ்சுக்கணும். இது சரி, ஸ்டார்டிங்கில் எந்த நம்பரால் வகுப்படுது அப்படின்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப் டு 1வது வாய்ப்பாடுலேருந்து 10 11வது வாய்ப்பாடு வரைக்கும் நல்லா தெரிஞ்சாலே போதும், ஓகேங்களா? 13வது வாய்ப்பாடு 17வது வாய்ப்பாடு படிக்கிறலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பெருக்கல் வகுத்தல்லாம் அடிக்கடி போட்டு பார்க்குறதுன்னா சிம்பிளாக வந்துடும். நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ உங்களுக்கு பெருக்கிறதோ வகுக்கிறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எந்த மாதிரி சம்ஸ் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி சம்ஸ் போடுறேன்.